முன்னாள் முதலமைச்சர் நம்ம அண்ணன் பழனிசாமி அண்ணன். அவர் பாருங்க, அவருக்கு யாரெல்லாம் உதவி செஞ்சாங்களோ அவங்கள அப்படியே கழட்டி விட்டுக்கிட்டே வருவார். பார்த்துருக்கீங்களா? அம்மா 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 அம்மா, எங்க அம்மா தான் எங்களுக்கு எல்லாம், எங்க அம்மா தான் எங்களுக்கு எல்லாம்னாரு. அதுக்கடுத்து சின்னம்மா கையில பவர் வந்தோன்னா சின்னம்மா காலில் அவரே தாங்க ஒத்துக்கிட்டார். நான் சொல்ல சாமி, இந்த ஊர்ல வந்து அவரே ஒத்துக்கிட்டார். தவழ்ந்து தவழ்ந்து தான் நான் முதல்வர் ஆனேன். நான் சொல்லல, அவர் சொன்ன வார்த்தை. அவரே ஒத்துக்கிட்டார். தவழ்ந்து தவழ்ந்து சென்றுதான் நான் முதல்வர் ஆனேன். சின்னம்மா அவங்களோட இப்ப நட்போட இருக்காரா, தன்னை முதல்வர் ஆக்கியவர். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான கண்டிஷன்ல ஓ பன்னீர்செல்வத்தினுடைய 11 எம்எல்ஏயோட ஆதரவு தேவைப்பட்டுச்சு. ஓபிஎஸ் ஏபிஎஸ் இரட்டை தலைமை, ஆகாக ஓகாக, ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் அப்படின்ட்டு 2 பேரும் கையை பிடிச்சி அதுக்கு ஒரு கவர்னர் வந்து சேர்த்து வச்சு கல்யாணம் முடிச்சு வச்சார் 2 பேருக்கு. சரி, அவருக்காவது ஒரு விசுவாசமா இருந்தீங்களா? 4 வருஷம் உங்க ஆட்சியை பாதுகாத்தாரு நரேந்திர மோடி, அவருக்கு விசுவாசமா இல்ல. தன்னை ஆதரித்தவர்கள் அனைவரையும் கலட்டி விட்டு கொண்டு இப்ப மேல போய் நிக்கிறதாக நினைத்து கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்களே. ஏறுகின்ற படியை மேலே சென்றவுடன் இறங்கி பாருங்கள். ஏனென்றால் இறங்கும் போது அந்த படிகள் தான் உங்களுக்கு உதவி செய்யும். ஏறி போன படிகளை மறந்து விட்டு மேலே நிற்பவன் எப்போது கீழே விழுந்தாலும் மிகப்பெரிய அடிபடுவான். ஆனால் எங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் இன்னைக்கும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஏற்கனவே கழகத்திற்காக உழைத்த அந்த வயதான தோழர்களுக்கு, உடன்பிறப்புகளுக்கு பொற்கிளி வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். 10 வருஷத்துக்கு முன்னாடி அவன் ஒரு வார்டு செயலாளர் இருந்திருப்பான். இன்னைக்கு அவருக்கு பொற்கிளி எங்க இளைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின் போய் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கொடுக்கிறார்னா நன்றி உள்ள இயக்கம் யா திராவிட முன்னேற்ற கழகம். நன்றி இல்லாத ஒரு இயக்கம் அதிமுக. அதே மாதிரி மக்களை ஏமாற்றி கொண்டிருப்பது பாஜக. இந்த இரண்டும் சேர்ந்து ஏன் சேர்ந்தார்கள், ஏன் பிரிந்தார்கள் யாருக்கும் தெரியல. ஒரு வாரப்பத்திரிக்கையில ஒரு கவிதை போட்டிருந்தான். 2 முட்டைகளை சேர்த்து ஆம்லெட் போடலாம், 3 முட்டைகளை சேர்த்து ஆம்லெட் போடலாம். ஆனால் ஆஃப் பாயில் போடணும்னா முட்டையை தனித்தனியாகத்தான் போட வேண்டும். கீழே எழுதிருந்தான், அரை வேக்காடுகள் எப்போதும் ஒன்றோடு ஒன்று சேரவே சேராது. அரை வேக்காடுகள் வேற யாரும் இல்லை, பாஜகவும் அதிமுகவும் தான். நிலையில்லாத கொள்கை நிலையான கொள்கை இல்லாதவர்கள். அதனால் தான் அவர்களால் ஏன் ஒன்று சேர்ந்தோம், ஏன் பிரிந்தோம் என்று தெரியாமல் விழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்று இந்தியா முழுவதும் மிகப்பெரிய வல்லமை பெற்றிருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி 400 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற்று எங்கள் தங்க தலைவர் யாரை அடையாளம் காட்டுகிறாரோ அவர்தான் இந்த இந்திய நாட்டின் பிரதமர் ஆவார். அந்த காலம் வெகு விரைவிலே உருவாகும்.